ஹலோ மக்களே, நான் உங்க டிராமாடி கோட் தமிழ். போன எபிசோடு எதுல முடிஞ்சிச்சு? நம்ம ஹீரோவால இப்போ நல்லாவே நடக்க முடியும், அவன் கால் நல்லா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் கிட்ட சொல்லாமலே யூஎஸ் கிளம்பி போயிருப்பான். இப்ப அதுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்ப ஹீரோயின் காலையில எழுந்து தேடி பார்க்கவும் தான் தெரியுது நம்ம ஹீரோ ஆளை காணும்னு. எங்க போயிருக்கான்னு கேட்க, அவர் இப்போ ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் ஒர்க்கா யூஎஸ் வரைக்கும் போயிருக்காரு. அவர் வர வரைக்கும் நீங்க தான் கம்பெனியை பாத்துக்கணும்னு சொன்னாரு. இவளுக்கா ஒண்ணுமே புரியல. இவன் எப்பவும் எனக்கு பிரச்சனை கொடுத்துட்டே தான் இருக்கான் அப்படின்னு கத்தவும், அசிஸ்டன்ட்டும் அதான் நான் உங்க கூட இருக்கேன்ல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு 2 பேரும் கிளம்பி ஆபீஸுக்கு போக பார்த்தா அதுக்குள்ளேயே அங்க ஹீரோவோட ஆன்டி இருக்காங்கல்ல, அவங்க போர்டு மெம்பர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு ஹீரோ வந்து ப்ராஜெக்ட் விஷயமா அப்ராட் வரைக்கும் போயிருக்கான். அவன் வர வரைக்கும் இந்த கம்பெனி பொறுப்பெல்லாம் நான் தான் பாத்துக்க போறேன். இதுல யாருக்குன்னா அப்ஜெக்ஷன் இருந்தா என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் எனக்கு அப்ஜெக்ஷன் இருக்குன்னு உள்ள வராங்க. இது கம்பெனி விஷயம், ஃபேமிலி மெம்பர்ஸை தவிர யாரும் பொறுப்பேற்றுக்க முடியாதுன்னு சொல்ல, நானும் உங்க ஃபேமிலியில ஒருத்தி தான், வேணும்னா நீங்க வந்து தாத்தா கிட்டயே கேட்டுக்கோங்க சொல்ல, உனக்கு கம்பெனியை பத்தி என்ன தெரியும்? இது ஒன்னும் குழந்தைங்க விஷயம் கிடையாது. எனக்கு கம்பெனி பத்தி அவ்வளவா எதுவும் தெரியாதுதான். எனக்கு முன்ன பின்ன எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாதுதான். அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லல. ஏதாவது பிரச்சனைனா அதுக்கான கரெக்டான சொல்யூஷனை நீங்க தர மாட்டீங்களான்னு எல்லாரும் முன்னாடியும் கேட்கவும், அந்த ஆன்டியாலையும் எதுவும் சொல்ல முடியல. நான் தான் ஹீரோவோட ஃபியான்சே, அவர் ஊர்ல இருந்து வர வரைக்கும் இந்த கம்பெனிய என்னதான் பாத்துக்க சொல்லியிருக்காரு. இதுல உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்தா என்கிட்ட சொல்லுங்க. அங்க இருக்கவங்களும் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீங்களே பொறுப்பேத்துக்கோங்கன்னு எல்லாருமே ஹீரோயின் பக்கம் சாஞ்சிடறாங்க. இதுல கம்பெனிக்குள்ள வேற வரலா, இவளை வரவே விடக்கூடாதுன்னு ஒரு ஆளை செட் பண்ணி வச்சிருக்காங்க. அவனும் இப்ப கம்பெனி முன்னாடி வந்து கத்த ஆரம்பிச்சிடறான். இவங்க 2 பேரும் வெளி வந்து என்ன பிரச்சனை சொல்லுங்க, அப்பதானே கரெக்டான சொல்யூஷனை கொடுக்க முடியும்னு சொல்ல, நாங்க எத்தனை வருஷமா உங்ககிட்ட ப்ராஜெக்ட் பண்றோம், ஆனா இவ்வளவு தப்பான ரிப்போர்ட்லாம் யாருமே கொடுத்தது கிடையாது. ஒரு குவாலிட்டி இல்ல, சொன்ன டைமுக்கு எதுவுமே கொடுக்கல, இதனால எங்க கம்பெனிக்கு எவ்வளவு லாஸ் தெரியுமா? அது எல்லாத்துக்குமே நீங்க தான் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு இவன் பேசவும், ஹீரோயின் நான் ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டை செக் பண்ணி பாக்குறேன், இதுல ஏதாவது தப்பு இருந்தா நம்ம அதை கோர்ட்ல பாத்துக்கலாம்னு சொல்றாளா. எனக்கு புரியுதுமா, நீ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா கம்பெனிக்கு வந்திருக்கீங்க, சேர்மேன் வேற, முன்ன பின்ன நம்மளுக்கு பழக்கம் இல்லைல்ல, அதான் இப்படி தப்பு தப்பா பேசுறீங்கன்னு யாரோ சொல்லி கொடுத்த மாதிரியே பேசவும், நம்ம ஹீரோயினும் அதை கண்டுபிடிச்சிட்டு, நீங்க சொன்ன மாதிரி நான் ஃபர்ஸ்ட் டைமா தான் கம்பெனிக்கு வந்திருக்கேன், ஆனா என்ன இங்க வேலை செய்யற செக்யூரிட்டிக்கே அடையாளம் தெரியல, ஆனா நீங்க எப்படி பார்த்த உடனே கண்டுபிடிச்சு எனக்கு தெரியல, எதா இருந்தாலும் நாளைக்கு பாத்துக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு வந்துடுறாங்க. இங்க அசிஸ்டன்ட்டும் அந்த ரிப்போர்ட் எல்லாம் ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டான். எங்க தப்பு நடந்திருக்குன்னு கண்டுபிடிக்கவே முடியல. இதுக்கு மேலயும் நம்ம சும்மா இருந்தா பெரிய பிரச்சனை ஆயிடும்னு ஹீரோக்கு கால் பண்ணலான்னு பார்க்க, அந்த இடத்துக்கு இப்ப நம்ம ஜூபை வரான். இவனோட கம்பெனில இருக்க ஒரு ஆளுதான் இங்க வந்து இவ்வளவு பிரச்சனையும் பண்ணுது. நடந்தது எல்லாத்தையும் நான் கேள்விப்பட்டேன், நான் அவனை பாத்துக்கிறேன், உனக்கு ஹெல்ப் பண்ண நான் ரெடியா இருக்கேன், அதுக்கு பதிலா நீ என் கூட டின்னருக்கு வரணும்னு உங்க அம்மா சொன்ன மாதிரின்னு சொல்ல, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் பிரச்சனையை முடிப்போன்னு. நெக்ஸ்ட் டே இந்த விஷயம் எல்லாம் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடுச்சு. எல்லாரும் சுத்தி வளைச்சு ஹீரோயின் கிட்ட என்ன நடந்ததுன்னு கேள்வி கேட்கவும், பாதிக்கப்பட்டவரே அது சொல்லுவாருன்னு அவரை கை காட்டி விட்டுறா. அந்த ஆன்டி வேற சைட்ல இருந்து, யாருக்கும் பயப்படாதீங்க, என்னதான் இந்த கம்பெனி என்னோட ஃபேமிலியோட கம்பெனியா இருந்தாலும் நான் நியாயத்துக்கு மட்டும்தான் துணையா இருப்பேன் என்ன சொல்றாங்க. சரி, ஏதோ பெருசா நடக்க போகுதுன்னு பார்த்தா அவன் பாட்டுக்கு வந்து அந்த ஆன்டி கால்ல வந்துட்டு, நீங்க சொன்னீங்கன்னு தான் நான் எல்லாத்தையும் பண்ணேன், இப்ப எனக்கே பிரச்சனை ஆயிடும் போல, என்ன விட்டுருங்கன்னு எல்லாரும் முன்னாடி உண்மையை போட்டு உடைச்சிடறான். இந்த ஆன்டி அதை சுத்தமா எதிர்பார்க்கல, நான் எதுவுமே பண்ணல, எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு பல்ட்டி அடிக்க ஆரம்பிச்சிடுறா. அப்படியே இவன் என்னடா இவன் திடீர்னு இப்படி வந்து பேசுறான், என்னடா நடந்ததுன்னு பார்த்தா நம்ம ஜூபை தான் இவனை கூப்பிட்டு, இதுக்கு மேல இங்க உனக்கு வேலை கிடையாது, உன்னை வேலையை விட்டு அனுப்ப போறேன்னு மிரட்டவும், இவன் அதுக்கு பயந்துகிட்டு எல்லா உண்மையும் சொல்லிடுறான். நான் பண்ணது தப்புதான், ஹீரோவோட ஆன்டி தான் என்ன இந்த மாதிரி பண்ண சொன்னாங்க, பிளீஸ் என்ன வேலையை விட்டு தூக்கிடாதீங்க, நான் எல்லாரும் முன்னாடியும் உண்மையை ஒத்துக்கிறேன்னு சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் தான் இப்படிலாம் நடந்திருக்கு. இங்க நடந்த எல்லா நியூஸும் எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆக, இது ஹீரோவோட தாத்தாக்கு தெரிஞ்சு அவர் அந்த ஆன்டியை பிடிச்சி கண்ணா பின்னன்னு திட்டுறாரு. உன் மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன், அது எல்லாத்தையும் அந்த எல்லா நம்பிக்கையும் நீ சுக்கு நூறா உடைச்சிட்ட, என் மூஞ்சிலேயே இனிமே முழிக்காதன்னு கத்த
காட்டவும் ஆன்டிக்கு ஹீரோயின் மேல இன்னும் வெறுப்பு அதிகமா ஆயிடுச்சு. ஹீரோவோட தாத்தாக்கு அந்த ஆன்டி மேல இப்போ நம்பிக்கை போயிடுச்சு. கொஞ்சம் விட்டா கம்பெனியும் நம்ம கையில இருந்து போயிடும் போல. இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் ஹீரோயின் தான். இவன் ஏதாச்சும் ஹீரோயினை பண்ணணும்னு இவங்க இங்க வெறியா இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயின் இதெல்லாம் பத்தி எந்த கவலையும் இல்லாம அந்த ஆன்டி எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்பட்ட அந்த நியூஸ பார்த்து சிரிச்சுட்டு இருக்கா. இப்ப அந்த இடத்துக்கு சூபை வந்து, நீ சிரிச்சதெல்லாம் போதும், என் கூட போட்ட டீலிங்க மறந்துடாத. நான் இப்போ ஹீரோட ஃபேன்ஸுன்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும். இப்ப நான் உன் கூட வந்தா யாரும் என்ன தப்பா நினைக்க மாட்டாங்களா? அதை பத்திலாம் எனக்கு கவலை கிடையாது. உங்க அம்மாக்கு இந்த விஷயம்லாம் தெரியாதுல்ல, அவங்க கிட்ட சொல்லாம இருக்கணும்னா நீ என் கூட வந்துதான் ஆகணும் அப்படின்னு அவளை கன்வின்ஸ் பண்ணி வெளியும் கூட்டிட்டு போயிடுறான். அங்க போயும் நம்ம ஹீரோயின் ஹீரோவை பத்தியே பேசிட்டு இருக்காளா. இவனும் கொஞ்ச நேரம் அவன் பேரை எடுக்காம இருக்கியா, அவன் பேரை கேட்டாலே எரிச்சலா வருதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிட்டு இருக்காங்களா. பார்த்தா கரெக்டா சொல்லி வச்ச மாதிரி ஹீரோவும் ஊர்ல இருந்து இங்க வந்துட்டான். நீ எப்ப யூஎஸ்ல இருந்து வந்தன்னு ஹீரோயின் கேட்க, இப்பதான் வந்தேன், நீ இங்க இருக்க விஷயம் தெரிஞ்சிச்சு, உன்னை பாக்குறதுக்காக இங்க வந்துட்டேன், உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை ஆர்டர் பண்ணிக்கோ அப்படின்னு ஹீரோயினுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் சொல்ல, இவளுக்கு இது மட்டும் பிடிக்காது இதெல்லாமும் பிடிக்கும்னு இவன் தனியா லிஸ்ட் போட்டு சொல்றான். இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயினுக்கு செம்ம ஷாக்கா இருக்கு. ஆமா, உனக்கு எப்படி என்னை பத்தி இவ்வளவு விஷயம் தெரியும்னு கேட்க, உங்க அம்மா தான் என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னாங்க, இந்தா இத சாப்பிடுன்னு ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஊட்டி விட போறான். பக்கத்துல ஹீரோ முறைக்கிறத பார்த்துட்டு, இல்ல என் கையிலேயே கொடுன்னு ஹீரோயின் வாங்கிக்கிறா. அவன் கொடுத்ததை இவன் சாப்பிடக்கூடாதுன்னு எனக்கு ஊட்டி விடுன்னு இவன் வாய காட்டவும், உனக்கு கை இல்லையா, எடுத்து சாப்பிட மாட்டியா? நாங்க இந்த மாதிரி தான் மாத்தி மாத்தி வீட்டுல இருக்கும் போது ஊட்டிப்போம், உனக்கு தெரியாது, அதெல்லாம் கப்பிள்ஸோட விஷயம்னு சொல்றான். இவனுக்கு அதை கேட்டுட்டு பயங்கரமா டென்ஷன் ஆயிடுது. இன்னும் எத்தனை நாளைக்குன்னு பாப்போம்ன்ற மாதிரியே பாத்துட்டு இருக்கான். அப்ப அந்த ஹோட்டல்ல வேலை செய்யறவங்களும், இன்னைக்கு எங்க ஹோட்டலோட ஆனிவர்சரி, இங்க வர எல்லா கப்பிள்ஸுக்கும் இந்த கப்பிள்ஸ் ஹெட் பேண்ட கொடுப்போம் அப்படின்னு கொடுத்துட்டு போக, அதுல ஒண்ணு ஹீரோயினுக்கு கொடுத்துட்டு ஒன்னு அந்த ஜூபை போட்டுக்கிறான். இத பார்த்துட்டு ஹீரோயின் கிட்ட இருந்து புடுங்கி இவன் போட்டுக்கிறான். சரி, இங்க உக்காந்துட்டே இருந்தா இன்னும் சண்டை போயிட்டே இருக்கும்னு பேசாம அமைதியா வெளியே போயிடலான்னு வந்தா அங்கேயும் சண்டை தான் போட்டுக்கிறானுங்க. என்ன நீ வீட்டுல டிராப் பண்றேன்னு சொன்னல, வா என் கூடன்னு சொல்ல, அவன் உன் கூட தனியாலாம் வரமாட்டான், என் கூட என் வீட்டுக்கு தான் வருவான்னு ஹீரோ சொல்ல, அதெல்லாம் முடியாதுன்னு அவ எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கா, அவதான் என்ன வீட்டுக்கு கூப்பிட்டு போகணும் அப்படின்னு இவன் சண்டை போடுறான். சரி, கடைசியில ஹீரோயின் யாரு கூட தான் போவான்னு பார்த்தா ஹீரோயினை நடு ரோட்ல விட்டுட்டு அவங்க 2 பேரும் கார்ல ஏறி போயிடுறானுங்க. நம்ம ஹீரோயின் ரோட்ல நின்னு கத்திட்டு இருக்கா, என்ன தனியா விட்டு போயிட்டீங்களேடான்னு. அப்படியே கட் பண்ணா கார்ல அப்பயும் 2 பேரும் சண்டை தான் போட்டு வரானுங்க. நீ எத்தனை நாளுதான் அவளை என் கூட பேச விடாம தடுக்கிறேன்னு பாக்குறேன், அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவளை நான் எப்பவும் உனக்கு விட்டு கொடுக்க மாட்டேன்னு சூபை சொல்லவும், அது என்னைக்கும் உன்னால முடியாது, அந்த ஹெட்பேண்ட கொடுன்னு வாங்கிட்டு அவனை கீழே இறக்கி விட்டுறான். அப்படியே வீட்டுக்கு போய் ஹீரோயினை பார்க்கலான்னு போனா அவ பேசவே மாட்டேங்கிறா. ஏன்னா இவன் தான் ஹீரோயினை ரோட்ல தனியா விட்டுட்டு போயிட்டான் இல்லையா, அந்த கோவம் தான் அவளுக்கு. சரி கோச்சிக்காத, இந்தா உனக்காக இத வாங்கிட்டு வந்தேன்னு ஹெட்பேண்ட கொடுக்கவும், இது எப்படி உன் கையில வந்துச்சு, அவன் கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்துட்டியா? ஆமா, இது கப்பிள்ஸ் பேண்ட் தானே, நம்ம 2 பேருக்கிட்ட இருந்தாதான் கரெக்டா இருக்கும்னு சொல்லவும், ஹீரோயினுக்கு இவன் பேசுறத வச்சு நல்லாவே புரியுது இவன் நம்மள இப்போ லவ் பண்றான்னு. நம்ம ஏன் இந்த கான்ட்ராக்ட் ரிலேஷன்ஷிப்ல இன்னும் இருக்கணும் கேட்க, இதுக்குதான் நான் உன்னை அவன் கூட பேசக்கூடாதுன்னு சொன்னேன், அவன் ஏதோ சொல்லி உன்னை குழப்பி விட்டுறான், நீயும் அவன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு வரேன்னு சூபையை திட்ட ஆரம்பிக்கிறான். நான் சொல்றத ஃபுல்லா கேளு, கான்ட்ராக்ட் ரிலேஷன்ஷிப்லாம் ஃபேக்கான கப்பிள்ஸுக்கு தானே, ரியல் கப்பிள்ஸுக்கு எதுக்காக கான்ட்ராக்ட்லாம் அப்படின்னு இன்டைரக்டா அவ லவ் பண்றேன்னு சொல்லவும், அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோவும் சிரிச்சுட்டு, நீ சொல்றதும் கரெக்ட் தான், இதோட நம்ம கான்ட்ராக்ட் முடியுது, இன்னில இருந்து நீ என்னோட உண்மையான ஃபியான்சின்னு ஒரு வழியா 2 பேரும் லவ்வ சொல்லிக்கிறாங்க. அதான் லவ்வ சொல்லிட்டாங்களே, இப்போ ஒரே பெட்ல தான் படுத்துட்டு இருக்காங்க. ஆனா 2 பேராலையுமே தூங்கவே முடியல. ஹீரோவும் திரும்பி ஹீரோயினை பார்த்துட்டே இருக்க, நீ என்னை இப்படியே பார்த்துட்டு இருந்தா நான் எப்படி தூங்குறதுன்னு சொல்ல, சரி அப்ப நான் வேணும்னா கண்ணை மூடிக்கிறேன்னு மூடிக்க, இவ அப்படியே ஹீரோவை கட்டி பிடிச்சு நான் இப்ப தூங்குறேன்னு தூங்க ஆரம்பிச்சிடறா. ஹீரோவுக்கு தான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுது. அவன் சரின்னு சொல்லிட்டு தட்டி கொடுக்குறான். ஹீரோயினும் கனவுலயே டூயட் பாடி தூங்கி எழுந்து பார்த்தா ஹீரோ பேய் அரைஞ்ச மாதிரி உக்காந்துட்டு இருக்கான். என்னாச்சு,
ஏன் உன் கண்ணு ஃபுல்லா டார்க் சர்க்கிள்ஸா இருக்கு, நைட்டு ஃபுல்லா நீ தூங்கலையான்னு கேட்க, எங்க இருந்து தூங்குறதுன்னு இவன் புலம்பிட்டே இருந்தா, அப்ப அவங்க அம்மா கிட்ட இருந்து போன் வருது. ஹீரோயினோட ஆன்ட்டியும் அவங்க கசினும் அவங்க அம்மாவை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க ஒரு சரியான ஃப்ராடு போல. ஆனா இப்பவே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு ஹீரோயின் கிளம்புறாளா. ஹீரோவும் அவன் கைய பிடிச்சிட்டு, உங்க அம்மாவை எனக்கு எப்பதான் இன்ட்ரோ கொடுக்க போற, அவங்கள நானும் பாக்கணும்ல அப்படின்னு கேட்கவும், எனக்கும் ஆசையா தான் இருக்கு, ஆனா இப்ப வேணாம், இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், நானே எங்க அம்மா கிட்ட நம்ம விஷயத்த சொல்லி உன்னை கூட்டிட்டு போறேன் சரியா அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்துட்டு இருக்கா. ஏன் அவங்கள நான் ஒரு ஃப்ராடுன்னு சொன்னா, ஏற்கனவே முன்னாடி ஹீரோயின் குடும்பத்துக்கு இவங்க ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அதுக்கு பதிலா நம்ம ஹீரோயினும் அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டா, காசும் கொடுத்துட்டா. அப்படி இருந்தும் மாசம் மாசம் காசு கேக்குறதுன்னு திரும்ப திரும்ப பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்க. இப்ப கூட ஏதோ லூஸ் மாதிரி அந்த கசின் பையன், நான் தண்ணில இருந்து பெட்ரோல் எடுக்கிற மாதிரி ஒரு ஐடியா வச்சிருக்கேன், அதுக்கு பேட்டன் ரைட் வாங்கணும், நீதான் இப்போ ஒரு பணக்கார பையனை கல்யாணம் பண்ணிக்க போறல, அவன் கிட்ட இருந்து கொஞ்சம் பணம் வாங்கி கொடுன்னு சொல்லவும், ஹீரோயினோட அம்மாக்குன்னா ஒண்ணுமே புரியல, யார் அந்த பையன் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினும் அதெல்லாம் என்னால முடியாது, இப்ப இங்க இருந்து போறீங்களா இல்ல நான் போலீஸுக்கு கால் பண்ணவான்னு மிரட்டவும், இவங்க ரெண்டு பேரும் பயந்துகிட்டே உன்னை என்ன பண்ற பாருன்னு கத்திக்கிட்டே வெளியே போயிடுறாங்க. இதுக்கு மேல அவங்க எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்கம்மா, நான் டாக்டர் கிட்டயும் நர்ஸு கிட்டயும் சொல்லிட்டு போறேன் அப்படின்னு சொல்ல, அவங்க அம்மானா அதெல்லாம் விடுடி, என்கிட்ட உண்மையை சொல்லு, அவங்க சொன்ன அந்த பையன் யாரு, ஒருவேளை எனக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறதுக்காக பணம் வேணும்னு யாரு வீட்லயாவது தங்கி இருக்கியா, அந்த மாதிரி இருந்தா இந்த ட்ரீட்மெண்ட்டே எனக்கு வேணான்னு கத்துறாங்களா. மா அப்படிலாம் இல்லம்மா, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க, நான் உண்மையாவே நான் இப்போ அந்த பையனை லவ் பண்றேன்னு சொல்றாளா. அவங்க அம்மாக்குன்னா இதை கேட்டதும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த பையனை ஒரு நாள் கூட்டிட்டு வந்து காட்டுடி, நான் கண்டிப்பா கூட்டிட்டு வரமான்னு சந்தோஷமா பேசிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா, ஹீரோனோட ஆன்ட்டியும் கசினும் இங்க வந்திருக்காங்க. இவளுக்கு அவங்கள இங்க பார்த்ததும் செம்ம கடுப்பாயிடுது. உங்களை இதுக்கு மேல வராதிங்கன்னு தானே சொன்னேன், எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு கத்தவும், ஹீரோயின் ஆன்ட்டி ஹீரோயினை தனியா கூட்டிட்டு போயிட்டு, உன்னை பத்தின உண்மை அவனுக்கு தெரியாதுல்ல, எல்லாத்தையும் நான் அவன்கிட்ட சொல்லிடுவேன்னு மிரட்டுறாங்களா. இது எல்லாமே நம்ம ஹீரோ காதுலயும் விழுது. அவனுக்கும் நல்லா தெரியுது ஏதோ பிரச்சனை பண்ணதான் வந்திருக்காங்கன்னு. நீ கொஞ்சம் பேசாம இரு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு, இப்ப எதுக்காக என்ன பார்க்க வந்திருக்கீங்கன்னு கேட்க, அந்த ஆன்ட்டியும் அப்படியே நல்லவ மாதிரி, நம்மலாம் கூடிய சீக்கிரமே ஒரு குடும்பமாக போறோம், அதனாலதான் கேக்குறேன், என் பையனுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, அதை கொடுத்தா நாங்க ரெண்டு பேரும் கிளம்பிடுவோம்னு சொல்ல, ஹீரோவும் இதெல்லாம் கேட்டுட்டு, இந்த பண விஷயத்தெல்லாம் என்னோட அசிஸ்டன்ட் தான் பாத்துப்பான்னு அவங்க கிட்ட கொத்து விட்டுறான். கொஞ்ச நேரத்திலேயே அவங்க ரெண்டு பேரையும் அடிச்சு வெளியே தள்ளி விட்டுறாங்க. இதுக்கு மேல திரும்ப இங்க வந்தீங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன்னு இவன் மிரட்டவும், இவங்களும் ஒன்னும் பண்ண முடியாம அங்க இருந்து போயிடுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயினும் எப்பவும் போல எழுந்து வந்துட்டு ஹீரோ எங்க போனான்னு கேட்டுட்டு இருக்கா. அவ்வளவுதான், நேத்தே பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னு பார்த்தா அந்த வீட்டுல வேலை செய்யறவங்க மாதிரியே ஹீரோயினோட ஆன்ட்டியும் கசினும் இருக்காங்க. இவளுக்கு ஒண்ணுமே புரியல, உங்களை யாரு உள்ள விட்டது, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, மரியாதையா இங்க இருந்து வெளியே போயிடுங்கன்னு இவ வீட்டுல இருந்து துரத்த பார்க்க, கரெக்டா அந்த இடத்துக்கு இப்போ ஹீரோவோட தாத்தாவும் ஆன்ட்டியும் வராங்க. வசமா மாட்டிக்கிட்டா. என்னடா பண்றதுன்னு பார்த்தா, தாத்தா இப்ப என்ன சொல்றாருன்னா, உங்க வீட்டுல இருந்து சொந்தக்காரங்க யாரோ வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன், அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன்னு சொல்றான். இதுல இருந்து என்ன தெரியுது, இது எல்லாமே இந்த ஹீரோவோட ஆன்ட்டி பண்ற வேலைதான். இப்ப அவங்க ரெண்டு பேரும் நடுவுல வந்துட்டு, நாங்க ஹீரோயினோட சொந்தக்காரங்க தான், இதுக்கு மேல நம்ம எல்லாருமே ஒரே குடும்பமாக போறோம், அதான் அவங்கள பாத்துட்டு போலான்னு வந்தோம், அதுவும் என் பையனுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, நீங்க கேட்ட ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா. இவங்க என்ன மாதிரி எல்லாம் பேசவும் தாத்தாக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா யான் குரூப்போட ஒரே பொண்ணு பணக்கார பொண்ணுன்னு தானே ஹீரோயினை சொல்லி இன்ட்ரோ கொடுத்திருப்பாங்க. இங்க பார்த்தா எல்லாமே வேற மாதிரி இருக்கு. இதெல்லாம் என்ன, இங்க என்ன நடக்குதுன்னு ஹீரோயினை பார்த்து தாத்தா கேட்கவும், இதுக்கு மேல எதையும் மறைக்க முடியாதுன்னு ஹீரோயினும் எல்லா உண்மையும் சொல்லிடுறா. அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான், நான் யான் குரூப்போட பொண்ணு கிடையாது, நான் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவன், நான் ஒரு காமிக் ரைட்டர், அவ்வளவுதான். நான் என்னோட ஐடென்டிட்டிய மாத்திக்கிட்டு தான் ஹீரோ கூட பழக ஆரம்பிச்சேன். அவனுக்கு என்னை பத்தி எந்த உண்மையும் தெரியாது. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் மட்டும்தானே. எல்லா பழியும் இவன் மேல போட்டுக்கிறா. இவ்ளோ இங்க கலவரம் போயிட்டு இருக்கே, ஹீரோ எங்கடா போனான்னு பார்த்தா ஹீரோயினுக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் பார்த்து வாங்கிட்டு வந்துட்டு இருக்கான். இதெல்லாம் கால் பண்ணி சொன்னாலே டெலிவரி பண்ண போறாங்க, எதுக்கு நீங்க நேரா போய் தான் வாங்கணுமான்னு கேட்க,
கேட்க, இது ரொம்ப ஸ்பெஷலான ஃபுட்டு, இது அவ்வளவாலாம் டெலிவரி பண்ண மாட்டாங்க, அதான் நானே போய் வாங்கிட்டு வரேன்னு ரொம்ப சந்தோஷமா பேசிட்டே வரான். பார்த்தா வர வழியிலே தடுக்கி விட்டு கையில வச்சிருந்த சாப்பாடு எல்லாம் கீழே விழுந்துடுது. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கு ஏதோ தப்பா நடக்க போற மாதிரி தோணுது. அப்படியே வீட்டுக்கு வந்து பார்த்தா அங்கதான் இப்போ பெரிய கலவரமே நடந்துட்டு இருக்கு. தாத்தாவை இன்னும் ஏத்தி விடுற மாதிரி இந்த ஆன்டி வேற, நான் முன்னாடியே சொன்னேன்லப்பா எனக்கு இந்த பொண்ணை பார்த்தாலே சந்தேகமா இருக்குன்னு, என்ன பண்றது, உங்க பேரனை கண்மூடித்தனமா நம்பினீங்க, ஆனா அவன் உங்களை ஏமாத்திட்டான்ல அப்படின்னு ஏத்தி விடவும் ஹீரோவும் சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றான். இல்ல தாத்தா, இந்த தப்பு எல்லாமே என்னோடது தானே, இதுக்கும் ஹீரோயினுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுன்னு சொல்றானா. ஹீரோயின் சும்மா இல்லாம இல்ல இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு மாறி மாறி ஒருத்தர் மேல ஒருத்தர் பழிய போட்டுக்கிறாங்க. இத கேட்டுட்டு தாத்தாவுக்கு கோவம் அதிகமாயிடுது. இவங்க லவ் பண்ண ஸ்டார்டிங்லயே ஹீரோயின் சொல்லிருப்பா ஹீரோ கிட்ட இந்த மாதிரி, இன்னும் எதுக்காக நம்ம தாத்தாவை ஏமாத்தணும், அவர் என்ன ரொம்ப நம்புறாரு, பேசாம உண்மையை சொல்லிட்டா என்னன்னு சொல்ல எனக்கும் ஆசையா தான் இருக்கு அவர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லணும்னு. ஆனா எங்க தாத்தாவுக்கு ஹார்ட்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு, இதை எப்படி எடுத்துப்பாருன்னு தெரியல, இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம், நானே உண்மையெல்லாம் சொல்றேன்னு ரெண்டு பேரும் முடிவு பண்ணிருப்பாங்க. ஆனா இப்படிலாம் நடக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல. அதுவும் இந்த ஷாக்லயே தாத்தாக்கு ஹார்ட் அட்டாக் வேற வந்துருது. ஹீரோவும் ஹீரோயினும் ஷாக் ஆகி பதறி போய் தாத்தாவை பாக்குறதோட தான் இந்த எபிசோட் முடியுது. இதுல இன்னும் ஒரே ஒரு ஃபைனல் பார்ட் மட்டும்தான் இருக்கு. அதை பார்த்து முடிச்சுட்டு நம்ம எந்த டிராமாவை எடுத்து போடலான்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க மக்களே. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.